ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இன்றைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலையும் வாலும் போட்டு வச்ச மீன் குழம்பு. அது என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்கொட்டைங்க, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்ச மீன் கறி. ஓகேங்களா? மீன் குழம்பு பாருங்கள். என் பையன் சொல்கிறான், எப்படிம்மா உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது? மீன் குழம்புக்குள்ளே போய் யாராவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போடுவாங்களா அப்படின்னு. நீங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாடா, நாங்களாம் இப்படி போட்டு சாப்பிட்டு தானே பழக்கம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லாயிருக்கும், நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிலாம் தொடவே மாட்டேன்ட்டாங்க. வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் பாருங்கள், மிச்சம் இருக்கிற துண்டுங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸுங்க, குக்கர்லேயே வச்சுட்டேன் இன்றைக்கி ஒயிட் ரைஸு. ஓகேங்களா? அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு உப்புமா பண்ணேன், இவ்வளோ தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இனி வந்து குழம்பு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் போட்டு மீன் குழம்பை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பீஸெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு வெறும் குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாகவே இட்லி அரிசி தீர்ந்து போச்சுப்பா, நான் இட்லிக்கே போடலை. சிறுதானியமாக வச்சு தான் நான் இட்லிக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போ இட்லி அரிசி வந்துட்டு 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நேற்றைக்கு சண்டே மார்க்கெட்டுக்கு வேறு போனோமா, அப்படியே வாங்கிட்டு புளி வேறு இல்லைங்க, பாருங்கள், புளியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் காய்கறி எல்லாம் டாப் விலையில் போகுது. 1/4 கிலோ முருங்கைக்காயே வந்துட்டு 30 ரூபாயாம். 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து தான் அது நான் மீன் குழம்புக்கே போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இது மாதிரி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள், சாப்பிட்லாம். முதல் நாள் வச்சது மறுநாள் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மக்களே. பாய்.